வெரி குட் மார்னிங் ஒன் அண்ட் ஆல்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம வந்து வால்யூம் 2ல் வந்து 8th லெசன் 8th யூனிட் பார்க்க போகிறோம். அதனுடைய டாபிக் என்ன அப்படின்னு கேட்டால் அயானிக் ஈக்லிபிரியம், அயனி சமநிலை அப்படின்னு அந்த டாபிக் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அயானிக் ஈக்லிபிரியம்ஸ், ஈக்லிபிரியம்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் பேக்வர்ட் ரியாக்ஷன் ரெண்டுமே சமமாக இருக்கும். ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது அயானிக் ஈக்லிபிரியமாக இருக்கும்போது நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். நம்ம அயானிக் சமநிலை. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்குறோம். we have already learned that the chemical equilibrium in 11th standard. நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம என்ன பண்ணோம்னா கெமிக்கல் ஈக்லிபிரியத்தை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். In this unit we discuss the ionic equilibria, specifically acid base equilibria. இப்போ நம்ம வந்து இந்த பாடப்பகுதியில் நம்ம வந்து அமிலக்கார சமநிலை, ஆசிட் பேஸ் ஈக்லிபிரியம். ஆசிட்னா அமிலம், பேஸ்னா காரம். இதனுடைய சமநிலை பற்றி நாம் இங்கே படிக்க போகிறோம். சம் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இன் அவர் பாடி. நமது உடலில் வந்து சில நிகழும் பல்வேறு முக்கிய செயல்முறைகளை நம்ம நீர் சமநிலை நிலவுகிறது. நமது உடலில் வந்து ஒரு சமநிலை ப்ராசஸ் நடக்குது. அந்த ப்ராசஸில் வந்து இன் அக்வாஸ் ஈக்லிபிரியா, சம் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இன் அவர் பாடி இன்வால்வ் அக்வாஸ் ஈக்லிபிரியா. அக்வாஸ் அப்படின்னா நீர்னு அர்த்தம். நீர் சமநிலையில் நம்ம உடம்பில் வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் ஒரு சமநிலை ப்ராசஸில் வந்து செயல்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், கார்போனிக் ஆசிட் அண்ட் பைகார்பனேட் பஃபர் இன் த பிளாட். இரத்தத்தில் காணப்படும் கார்போனிக் அமிலமும் பைகார்பனேட் கரைசலும் தாங்கல் கரைசலாக செயல்படுது. பஃபர்னா தாங்கல் கரைசல். கார்போனிக் ஆசிட் அண்ட் பைகார்பனேட், கார்போனிக் ஆசிட்டும் பைகார்பனேட்டும் நம்ம உடம்புல வந்து தாங்கல் கரைசலாக நம்ம பிளட்டில் வந்து செயல்படுது. அதுக்கான ஈக்குவேஷன் தான் இது. ஆசிட்டு பைகார்பனேட்டு ஒன்று சேர்த்தும் போது நமக்கு வந்து வாட்டரும் கார்போனிக் ஆசிட்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. We have come across many chemical compounds in our daily life. Among them, acid and base are the most common. நம்ம அன்றாட வாழ்வில் பல்வேறு வேதிப்பொருட்களை கடந்து செல்கிறோம். நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம வந்து வேரியஸ் கெமிக்கல் காம்பவுண்டை கெமிக்கல் காம்பவுண்டை நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம அவற்றில் ஆசிட்டும் பேஸும் மிக முக்கியமானதாகும். அதில் வந்து ஆசிடு பேஸ் வந்து மிக முக்கியமாக காமனாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், மில்க் கண்டென்ட் லாக்டிக் ஆசிட். பாலில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் மில்கில் வந்து லாக்டிக் ஆசிட். ஒன் மார்க் கொஸ்டின். வினிகர் ஆசிட், வினிகரில் வந்து அசிட்டிக் அமிலமும், வினிகரில் வந்து என்ன இருக்குது அசிட்டிக் ஆசிட். வினிகர்ஸில் வந்து அசிட்டிக் ஆசிட். டீயில் வந்து டேனிக் ஆசிட். ஆன்டாசிட்னா என்னது அப்படின்னு கேட்டால் அமில நீக்கி. அதில் நம்ம 11th ஃபஸ்ட் லெசன்லேயே பார்த்துருப்போம். அதில் நம்ம வந்து அமில நீக்கில் வந்து அலுமினியம் ஹைட்ராக்சைடும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும் நம்ம எவ்வளோ ரேஷியோவில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஆன்டாசிட்டில் வந்து அலுமினியம் ஹைட்ராக்சைடும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும் காம்போசிஷன் கலந்துருக்கும். ஆசிட் அண்ட் பேஸ் ஹாவ் மெனி இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன். ஆசிட்டும் பேஸும் தொழிற்சாலையில் வந்து மிக முக்கியமாக பயன்படக்கூடியது. எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள், சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் யூஸ்டு இன் எ ஃபெர்டிலைசர். சல்ஃபூரிக் ஆசிட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? உரங்கள் தொழிற்சாலையில் உரங்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. சோடியம் ஹைட்ராக்சைடு எதுக்கு பயன்படுது? சோப்பு தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயன்படுறாங்க. ஹென்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ். இப்போ நம்ம வந்து ஆசிட்டோட பேஸுடைய பண்புகளை நம்ம புரிந்து கொள்ளுதல் மிக முக்கியமாக இருக்குது. In this unit we shall learn the definition of acid and base,
ஆசிட் பேஸை பற்றி வரையறைகள் பற்றி மற்றும் நீர் கரைசல் அவற்றினுடைய அயனியாதல் ஆகியவற்றை குறிப்பிட்டு இந்த பாடப்பகுதி we learn the in this unit we shall learn the definition of acid and base and study of the ionization of aqueous solution. We learn the pH scale and also apply the principle of chemical equilibrium to determine the concentration of the species furnished in aqueous solution by acid and bases. இந்த pH அளவீடு மற்றும் ஆசிட் பேஸுடைய அந்த நீர்க்கரைசலோட உருவாகும் அவற்றினுடைய கான்சன்ட்ரேஷனை பற்றி இந்த வேதி சமநிலை கொள்கை பயன்படுத்தல் மிக முக்கியமாக பயன்படுத்துகிறாங்க. ஒரு இந்த இடத்துல நம்ம pH நம்ம கண்டுபிடிப்பதும் அந்த ஆசிட் பேஸ் கான்சன்ட்ரேஷன் நம்ம சமநிலையில் இருக்குது கெமிக்கல் ஈக்குவலிபிரியம் சமநிலை இருக்குது கண்டுபிடிப்பதற்கு நமக்கு மிக முக்கியமாக பயன்படுது. ஓகே, ஆசிட் அப்படின்னா என்ன, பேஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஆசிட் அப்படின்னா அமிலம் என்ற சொல்லானது ஆசிட் the term acid is derived from Latin words. லத்தின் வேர்ட்ஸில் ஆசிட் அப்படின்னா மீனிங் என்னன்னு கேட்டால் அசிட்டஸ் மீனிங் சோர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் ஆசிட் அப்படின்னா லத்தின் வேர்ட்ஸில் புளிப்பு என்பது பொருள், சோர் அப்படின்னா புளிப்பு சுவையுள்ள பொருள் அப்படின்னு. We have already learned in earlier classes that acid taste sour. நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இதை படிச்சுக்கிறோம். அமிலங்கள் புளிப்பு சுவையோடு இருக்கும். ஆசிட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னா சோர்ஸ், அதாவது அமிலத்தோடைய சுவை எப்படி இருக்குன்னா புளிப்பு சுவையாக இருக்கும். அது என்ன பண்ண அப்படின்னா டர்ன் த ப்ளூ லிட்மஸ் டு லிட்மஸ். ப்ளூ லிட்மஸ் பேப்பரை எடுத்து அந்த ஆசிட்குள்ளே, இது ஒரு ஆசிட்னா அந்த ஆசிட்குள்ளே ப்ளூ கலராக ஒரு லிட்மஸ் பேப்பர் இருக்கும், அதை எடுத்து கொண்டு போய் இது உள்ளே வச்சிங்கன்னா அது என்ன கலராக மாறிடும், ரெட் கலராக மாறிடும். அப்போ ப்ளூ லிட்மஸ் பேப்பரை என்ன கலராக மாற்றிடும், ரெட் கலராக மாற்றிடும். அப்போ அந்த சொல்யூஷன் என்னது, ஆசிட். அது ரியாக்ட் வித்து மெட்டல். ஆசிட் மெட்டல் கூட ரியாக்ட் ஆகுது. ஆசிட்னா H+ வச்சுக்கலேன், மெட்டல் M கூட ரியாக்ட் ஆகுது. டு ப்ரொடியூஸ் ஹைட்ரஜன் கேஸ், என்ன கேஸை வெளியிடும் அப்படின்னு கேட்டால் ஹைட்ரஜன் கேஸை வெளியிடும். அப்போ ஆசிட் மெட்டல் கூட ரியாக்ட் ஆகும்போது ஹைட்ரஜன் கேஸை வெளியிடும். இப்போ எக்ஸாம்பிள் ஜிங்க் ஒரு மெட்டல், அது கூட ஆசிட் போடுறீங்க, சல்ஃபரிக் ஆசிட் கான்சன்ட்ரேட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எதுவும் போடுறீங்க, அப்போ கண்டிப்பாக என்ன கேஸ் வெளியிடும், ஹைட்ரஜன் கேஸ் வெளியிடும். சிமிலர்லி பேஸ் அதேமாரி பேஸ் என்ன டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் பிட்டர்னா கசப்பு சுவை உடையது. turn the litmus paper to blue. இது ஒரு சொல்யூஷனில் ப்ளூ கலர், இந்த ஒரு சொல்யூஷனில் பேஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பர் இருக்குதுன்னா அதை கொண்டு போய் உள்ளுக்குள்ளே இந்த ரெட் லிட்மஸ் பேப்பர் இருக்குதுன்னா அதை கொண்டு போய் இந்த பேஸ் சொல்யூஷனில் உள்ள டிப் பண்ணும்போது அந்த ரெட் கலர் லிட்மஸ் பேப்பர் என்னவா மாறிடும், ப்ளூ கலராக மாறிடும். அப்போ ரெட் லிட்மஸ் பேப்பர் என்னவா மாறிடும், டு ப்ளூ கலராக மாறிடும். அப்போ அது பேஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஆசிட் அப்படின்னா என்ன அர்த்தம், லத்தீன் வேர்ட்ஸில் சோர் அப்படின்னு, ஆசிட்டஸ் அப்படின்னு அர்த்தம். மீனிங்னா சோர்னா புளிப்பு சுவையுடைய பொருள். ஆசிட் என்ன சுவை எடுக்கும், புளிப்பு சுவையாக இருக்கும். அது ப்ளூ லிட்மஸ் பேப்பரை என்ன கலராக மாற்றிடும் அப்படின்னு கேட்டால் ரெட் கலராக மாற்றிடும். அது மெட்டல் கூட ரியாக்ட் ஆகும்போது கண்டிப்பாக ஹைட்ரஜன் கேஸை வெளியிடும். அதேமாரி பேஸ் அப்படின்னா கசப்பு சுவையுடையது, பிட்டர் டேஸ்டுடையது. அது ரெட் லிட்மஸ் பேப்பரை ப்ளூ லிட்மஸ் பேப்பராக மாற்றிடும் பேஸ். இதுதான் ஆசிட் பேஸ் அப்படிங்கிறது கிளாசிக்கல் கான்செப்டு. The classical concepts are not adequate to explain the complete behavior of acid and bases. இது ஆசிட் பேஸ் அதனுடைய பண்புகளை, கேரக்டரை பற்றி விளக்குவதற்கு, அதனுடைய பிஹேவியரை பற்றி விளக்குவதற்கு
இந்த பழமையான கொள்கை கிளாசிக்கல் கான்செப்ட் அப்படின்னா பழமையான கொள்கை. இந்த பழமையான கொள்கை வந்து போதுமானதாக இல்லை. நாட் adequate அப்படின்னா போதுமானதாக இல்லை. இந்த கிளாசிக்கல் கான்செப்ட் ஆர் நாட் adequate டு எக்ஸ்பிளைன் எதை பற்றி ஆசிட் பிஹேவியர் அண்ட் பேஸ் பிஹேவியரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவதற்கு போதுமானதாக இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ த சயின்டிஸ்ட் டெவலப்டு த ஆசிட் பேஸ் கான்செப்ட் பேஸ்ட் ஆன் தியர் பிஹேவியர். அறிவியல் அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆசிட் பேஸ் பண்புகளை வந்து அடிப்படையாக கொண்டு ஒரு புதிய கொள்கையை உருவாக்குறாங்க. ஆசிட் பேஸை கான்செப்டை பயன்படுத்தி ஒரு நியூ வந்து ஒரு புதுசாக ஒரு கொள்கையை வந்து உருவாக்குறாங்க. கான்செப்டை வந்து சொல்கிறாங்க. Let us learn the concept developed by scientists Arrhenius, Bronsted and Lowry and Lewis to describe the properties of acid and base. ஆசிட் பேஸ் வந்து பண்புகளை ப்ராப்பர்ட்டிஸ் விளக்குவதற்கு அர்கினிஸ், பிரான்ஸ்டட் மற்றும் லவ்ரி அண்ட் லூயிஸ் ஆகிய அறிஞர்கள் சயின்டிஸ்ட் வந்து இந்த கான்செப்டை டெவலப் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அர்கேனியஸ் கான்செப்ட். அர்கேனியஸ் கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் தியரி about acid and bases was proposed by Swedish chemist Svante Arrhenius. ஆசிட் பேஸை பற்றி பழமையான கொள்கையில் ஒன்று வந்து ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த வேதியியல் அறிஞர் வந்து ஸ்வான்டே அர்னியஸ் என்பவரால் முன்மொழியப்பட்டது. பழங்காலத்தில் வந்து பழமையான கொள்கையில் வந்து ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஸ்வான்டே அர்னியஸ் என்பவர் தான் ஃபஸ்ட்டு அர்கினியஸ் கொள்கையை வந்து முன்மொழிஞ்சார் பழமையான கொள்கையில். அக்கார்டிங் டு ஹிம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவருடைய கூற்றுப்படி an acid is a substance. ஆசிட்ங்கிறது வந்து ஒரு பொருள் that dissociated to give hydrogen ion in water. அர்கினியஸ் கான்செப்ட் படி நீர் கரைசலில் பிறகியடைந்து ஹைட்ரஜன் அயனியை தரவல்ல ஒரு சேர்மமாகும். ஆசிட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் தட் டிசோசியேட் டு கிவ் ஹைட்ரஜன் அயான் இன் வாட்டர். ஒரு சப்ஸ்டன்ஸு ஒரு பொருள் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அது தண்ணியில் கரைஞ்சி H+ அயான்ஸை கொடுக்கும். அப்போ ஒரு சப்ஸ்டன்ஸு தண்ணியில் வந்து டிசோசைட் ஆகுது. தண்ணியில் டிசோசைட்னா பிரிஞ்சு போயிடுது. அது பிரிஞ்சு போய் எதை கொடுக்கணும்? H+ அயன்ஸை கொடுக்கணும். அப்படி அந்த பொருள் H+ அயன்ஸை தண்ணியில் பிரிஞ்சு கொடுத்துச்சுன்னா அதுதான் ஆசிட் அப்படிங்கிறாரு. அப்போ ஆசிட்னா என்ன அர்த்தம்? ஆசிட்டுங்கிறது ஈஸியர் த சப்ஸ்டன்ஸ் த டிசோசியேட்டட் டு கிவ் ஹைட்ரஜன் அயான் இன் வாட்டர். ஒரு சப்ஸ்டன்ஸ் நீரில் பிரிகை விட்டு டிசோசியேட்டட் ஆகி எதை கொடுக்கணும்? ஹைட்ரஜன் அயன்ஸ்னால் எது? H+ கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் ஆசிட். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வாட்டரில் கரையுது. வாட்டரில் கரைஞ்சி இது ரெண்டாக பிரியுது. ஒன்று H+ பிரியுது, அக்வாஸ்னு நீர்த்த கரைசல், ப்ளஸ் Cl- அக்வாஸ் நீர்த்த கரைசல். அப்போ H+ வந்து பிடிச்சது. அப்போ இந்த HCl வந்து நீரில் கரைஞ்சி H+ ஆகும், Cl- ஆகும். அப்போ H+ கொடுத்துச்சுனாவே அது அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஆசிட். அப்போ இது வந்து ஆசிட். ஃபார் எக்ஸாம்பிள் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், sulfuric acid H2SO4 etc. are acid. Their dissociation in aqua solution is expressed. அது எப்படி நீர்த்த கரைசலில் aqua solutionல பிரிகை உரியது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ இது 2 மார்க் கொஸ்டின். அர்கினியஸ் கான்செப்ட் படி ஆசிட்னா என்னென்னு எழுதிட்டு இதை ஒரு எக்ஸாம்பிளாக எழுதணும். ஓகே. The H+ ion in aqueous solution is highly hydrated. இந்த நீர் கரைசலில் உள்ள H+ ions aqueous solution இந்த நீர் கரைசலில் இருக்கிற H+ ion highly hydrated அதிகமாக நீரேற்றம் அடைந்து காணப்படும்.
இந்த அக்வா சொல்யூஷன் H+ அயன் வந்து ஹைலி ஹைட்ரேட்டட்னு அர்த்தம், அதிக அளவில் நீரை வந்து எடுத்துக்கும், நீரேற்றம் அடைந்திருக்கும். அண்ட் யூஸ்வலி ரெப்ரசன்டேட்டட் ஆஸ், அதை எப்படி நாம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா H3O+ தான் சொல்லணும். அப்போ இந்த H+ அயன் வந்து அக்வா சொல்யூஷன் H+ அயன் வந்து இந்த வாட்டரை எடுத்துக்கும். இந்த வாட்டரை எடுத்துக்கிட்டு என்னவா இருக்கும், H2O இருக்குது, அது கூட ஒரு H+ சேரும்போது என்னவா மாறிடும், H3O+ அப்படி மாறிடும். அப்போ ஆசிட் அப்படின்னா H3O+ன்னு சொல்லலாம், அல்லது H+ன்னு சொல்லலாம். அப்போ ஆசிட் அப்படிங்கிறது என்னது, H+ அல்லது H3O+. இது ரெண்டுமே ஆசிட்னு தான் சொல்லலாம். ஆசிட் அப்படின்னா இது ரெண்டில் எதை வேணால் சொல்லலாம். ஏன்னா அக்வா சொல்யூஷனில் H+ வந்து அதிகமாக எடுத்துக்கும். எது அப்படின்னு கேட்டால் வாட்டர். சிம்பிளி ஹைட்ரேட்டட் புரோட்டான், இது அப்படின்னு மீனிங் எடுத்தாங்கன்னா H+ வந்து புரோட்டானை வந்து எடுத்துக்கும், வாட்டரை எடுத்துக்கும். அப்போ வாட்டரை எடுத்துக்கும் போது இப்படி மாறிடும், H+ H2O இதை எடுத்துக்கும். எடுத்துக்கும் போது இப்படி மாறிடும், H3O+ஆக மாறிடும். H3O+ஆக மாறிடும். We use both H+ and H3O+ to mean the same. அப்போ ஆசிட் அப்படின்னாவே நம்ம H+ன்னு சொல்லலாம், அல்லது H3O+ன்னு சொல்லலாம். ரெண்டுமே வந்து ஆசிட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து சிமிலர்லி பேஸ் அதேமாதிரி பார்க்குற நம்ம அர்கினேஸ் கான்செப்ட் படி. இந்த சிமிலர்லி பேஸ்னால் காரம் அப்படின்னு என்ன இருக்குன்னா, த சப்ஸ்டன்ஸ் தட் டிசோசியேட்டட் டு ஹைட்ராக்சல் அயான் இன் வாட்டர். இது ஒரு சப்ஸ்டன்ஸ் வாட்டரில் கரைக்கும்போது அது OH- அயான் அப்படின்னு என்ன அர்த்தம், ஹைட்ராக்சல் அயான்ஸ். OH- அர்த்தம் ஹைட்ராக்சல் அயான்ஸ். அப்போ ஒரு சப்ஸ்டன்ஸை வாட்டரில் கரைக்கும்போது OH- அயான்ஸை கொடுத்துச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து பேஸ். அப்போ பேஸ்னு அர்த்தம் அந்த சப்ஸ்டன்ஸு வாட்டரில் டிசோசியேட்டட் ஆகி ஹைட்ராக்சல் அயான்ஸ் OH- அயான்ஸை கொடுத்துச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து பேஸ். அப்போ எதெல்லாம் பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா NaOH பேஸ், CaOH2 பேஸ், கால்சியம் ஹைட்ராக்சைடு பேஸ், இது எல்லாமே பேஸ். இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். கால்சியம் ஹைட்ராக்சைடு வாட்டரில் கரையும் போது இது Ca. இங்கே பாருங்கள், இது எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டால் CaOH2. இந்த சார்ஜ் இந்த கீழே Ca கீழே 1க்குன்னு அர்த்தம், OH கீழே 2க்குன்னு அர்த்தம். இந்த 1 வந்து இந்த OHக்கு மேலே போகும்போது மைனஸாக மாறும், இந்த 2 வந்து இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்பர் தூக்கி அதுக்கு முன்னாடி போட்டுக்கணும். இதுக்கு முன்னாடி நம்பரை வந்து 1 Ca, இது சார்ஜ் இந்த 2 இந்த பக்கம் போது 2 ப்ளஸ்ஸாக மாறும். அதுக்கடுத்து இந்த 2 தூக்கி இந்த OH முன்னாடி போட்டணும், 2 OH, இந்த 1 வந்து போகும்போது மைனஸாக மாறும். இப்படி தான் வந்து அயான்ஸை பிரிச்சிடணும். அப்போ கால்சியம் 2+ ஆகவும் பிரியுது, 2 OH- அயான்ஸாகவும் பிரியுது, சரியா. அப்போ 2 ஹைட்ராக்சல் அயான்ஸும் பிரியுது. அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இது வாட்டரில் கரைஞ்சி OH- அயான்ஸை கொடுக்குது. அப்போ இந்த CaOH2 அப்படிங்கிறது வந்து ஒரு பேஸ், கால்சியம் ஹைட்ராக்சைடுங்கிறது ஒரு பேஸ், அதேமாதிரி NaOH அப்படிங்கிறது வந்து ஒரு பேஸ். அப்போ பேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், த சப்ஸ்டன்ஸ் தட் டிசோசியேட் டு ஹைட்ராக்சல் அயான்ஸ் இன் வாட்டர், அதான் வந்து பேஸ். இதான் வந்து அர்கினேஸ் கான்செப்ட் இப்படி ஆசிட் பேஸ். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அர்கினேஸ் கான்செப்ட் ஆசிட் அண்ட் பேஸ் அப்படின்னு கேட்பாங்க, அதை எழுதிட்டு அந்த ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும், அல்லது ஈக்குவேஷன் கேட்டால் ஈக்குவேஷன் எழுதணும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க. லிமிட்டேஷன் ஆஃப் அர்கினேஸ் கான்செப்ட், அர்கினேஸ் கொள்கையினுடைய வரம்புகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. அர்கினேஸ் தியரி டஸ் நாட் எக்ஸ்பிளைன், அர்கினேஸ் தியரி எதை பற்றி விளக்க முடியல அப்படின்னா த பிஹேவியர் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ் இன் நான் அக்வாஸ் சால்வண்ட். அர்கினேஸ் கொள்கை வந்து ஆசிட் பேஸோடைய பண்பை பற்றி விளக்க முடியல. எதில் அப்படின்னு கேட்டினா கரிம கரைப்பானில்.
கரிம கரைப்பான் நான் அக்வஸ் சால்வெண்ட்டில் அதனுடைய நான் அக்வஸ் சால்வெண்ட்டில் ஆசிட்டோடைய பேஸோடைய பிஹேவியரையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அசிட்டோன் டெட்ராஹைட்ரோஃபியூரான் போன்ற கரிம கரைப்பான்களின் அமில காரங்களின் பண்பை அர்கினிஸ் கொள்கை விளக்க முடியல. அர்கினிஸ் தியரி கான்செப்டை வந்து நான் அக்வஸ் சால்வெண்ட்ஸோடைய பிஹேவியரை ஆசிட் பேஸ் பிஹேவியரை விளக்க முடியல. எதுன்னு கேட்டால் அசிட்டோன் அண்டு டெட்ராஹைட்ரோஃபியூரான் இதை பற்றி இதனுடைய ஆசிடா பேஸா அப்படிங்கிறது வந்து இதனோட பிஹேவியரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. This theory does not account for basicity of the substance like ammonia, which don't possess hydroxyl group. ஹைட்ராக்சில் தொகுதி கொண்டிராத அமோனியா போன்ற சேர்மங்களுடைய காரத்தன்மையை இது விளக்க முடியல. இப்போ அமோனியாங்கிறது ஒரு பேஸ் தான், ஆனால் இதில் என்ன குரூப் இல்லை, OH குரூப் வந்து இல்லை, பேசிசிட்டி குரூப் இல்லை. அப்போ OH குரூப் இல்லாத இந்த ஒரு அமோனியா குரூப்பு ஆசிட் பேஸா அப்படிங்கிறத பற்றி இந்த தியரி வந்து விளக்க முடியல. அப்போ அமோனியாங்கிறது பேஸ் தான், ஆனால் அதில் கண்டிப்பாக என்ன இல்லை, OH இல்லை. அந்தமாரி OH குரூப் வந்து இல்லாத வந்து ஒரு பேஸ் குரூப்பை பற்றி அது வந்து இந்த அர்கினிஸ் கான்செப்ட் விளக்க முடியல. இதுதான் அதனுடைய லிமிட்டேஷன், வரம்புகள், குறைபாடுகள். இது வந்து 2 மார்க் கொஸ்டினில் கண்டிப்பாக கேட்பான், நோட் பண்ணிச்சு. கீழே ஒரு எவ்வளோ செல்ஃப் கொஸ்டிக்கிறாங்க. அர்கினிஸ் கொள்கை பயன்படுத்தி பின்வருவனற்ற அமிலமா காரமா என வகைப்படுத்தும். இதில் எது ஆசிடு எது பேஸ் அப்படின்னு சொல்லணும். நாம் அர்கினிஸ் கான்செப்ட் படி HNO3, பேரியம் ஹைட்ராக்சைடு, பாஸ்போரிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், இதில் எது அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கணும். இது ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்க சான்ஸு நிறைய இருக்குது, நோட் பண்ணிக்க. இது வந்து புக்குக்கு பின்னாடி ஆன்சருக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து லவ்ரி பிரான்ஸ்டட் கொள்கை அல்லது புரோட்டான் தியரி. லவ்ரி பிரான்ஸ்டட் தியரின்னு கூட சொல்லலாம், அல்லது புரோட்டான் தியரின்னு கூட சொல்லலாம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, இன் 1923 the Lowry and Bronsted suggested a more general definition of acid and base. 1923 லவ்ரி மற்றும் பிரான்ஸ்டட் ஆகியோர் ஆசிட் பேஸோட பற்றிய மிக பொதுவான கொள்கையை வந்து சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு தியரி கான்செப்ட் த ஆசிட் இஸ், அவருடைய கான்செப்ட் படி என்ன சொல்லியிருக்காங்க, ஆசிட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆசிட் இஸ் எ டிஃபைன் த சப்ஸ்டன்ஸ் that has tendency to donate a proton to another substance. அப்படின்னு என்னது அப்படின்னு கேட்டால், அவருடைய கொள்கையின்படி அமிலம் என்பது மற்றொரு பொருளுக்கு ஒரு புரோட்டானை வழங்கக்கூடிய ஒரு பொருள். இப்போ புரோட்டானை ஒரு பொருளிலிருந்து மற்றொரு சப்ஸ்டன்ஸுக்கு டொனேட் பண்ணணும். இது ஒரு பொருள், இது ஒரு பொருள். இந்த பொருளுக்கிற புரோட்டானை இந்த பொருளுக்கும் இந்த புரோட்டானை டொனேட் பண்ணணும். அப்போ ஒரு அமிலம் என்பது ஒரு மற்றொரு பொருளுக்கு ஒரு புரோட்டானை வழங்கக்கூடிய ஒரு பொருளாகும். அதான் சொல்லியிருக்காங்க, சப்ஸ்டன்ஸ் தட் ஹேஸ் டெண்டன்சி டு டொனேட் எ புரோட்டான் அனதர் சப்ஸ்டன்ஸ். புரோட்டானை வந்து மற்றொரு சப்ஸ்டன்ஸுக்கு டொனேட் பண்ணக்கூடிய ஒரு பொருளுக்கு பேர் தான் ஆசிட். அதேமாதிரி பேஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், த பேஸ் இஸ் சப்ஸ்டன்ஸ் தட் ஹேஸ் எ டெண்டன்சி டு அக்செப்ட் எ புரோட்டான். ஒரு பொருள் வந்து மற்றொரு பொருளிலிருந்து புரோட்டானை ஏற்கக்கூடிய பொருள். இப்போ இந்த பொருளிலிருந்து புரோட்டானை வந்து இந்த பொருளுக்கு போகுது. இப்போ இது புரோட்டானை கொடுக்குது, அப்போ இது வந்து ஆசிட்டு. இது புரோட்டானை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது, அப்போ வந்து இது வந்து பேஸ். அப்போ ஒரு பொருளிலிருந்து புரோட்டான் இன்னொரு பொருளுக்கு வந்து போகுது அப்படின்னா, அந்த பொருள் புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்குதுன்னா அது வந்து பேஸு. இது புரோட்டானை வந்து டொனேட் பண்ணதுனால இது வந்து ஆசிட். அப்போ இதுதான் வந்து கேட்டால் லவ்ரி பிரான்ஸ்டட் கான்செப்ட் படி ஆசிட் அண்ட் பேஸ் கான்செப்ட்டு. இதில் வந்து இது வரைக்கும் எழுதணும். இன்னும் அதர் வேர்ட்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படிங்கன்னா, ஆசிட் புரோட்டான் டோனர் அண்ட் பேஸ் இஸ் புரோட்டான் அக்செப்டட். ஆசிட்னா புரோட்டானை டொனேட் பண்ணணும், பேஸ்னால் புரோட்டானை அக்செப்ட் பண்ணணும். புரோட்டான் அப்படின்னா H+,
புரோட்டானை எதெல்லாம் டொனேட் பண்ணுதோ அதுக்கு பேர் ஆசிட். புரோட்டானை எதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்குதோ அதெல்லாம் வந்து பேஸ். புரோட்டானை எதெல்லாம் வழங்குதோ அந்த பொருளுக்கு பேர் ஆசிட்டு. புரோட்டானை எதெல்லாம் வந்து வாங்கிக்குதோ அதுக்கெல்லாம் வந்து பேஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது வரைக்கும் இதில் இருந்து இது வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது 2 மார்க் 3 மார்க்கில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. when hydrogen chloride நம்ம பார்க்குறோம். நம்ம ஹைட்ரஜன் குளோரைட்னா HCl இஸ் dissolved in water. வாட்டரில் கரைஞ்சி H+ ஆகவும் அண்டு Cl- ஆகும் பிரியுமா. இந்த வாட்டர் வந்து இது வந்து அக்வா ஸ்டேட்டில் இருக்கிற இந்த H+ வந்து இந்த வாட்டர் கூட சேர்ந்துக்கும். வாட்டர் கூட சேரும்போது H3O+ மாறிடும். அப்போ இந்த சப்ஸ்டன்ஸ் HCl வந்து என்ன பண்ணுது, புரோட்டானை வழங்குது. அப்போ இது வந்து ஆசிட். இது பாருங்கள், HCl பிஹேவியர் ஆசிட், வாட்டர் பிஹேவியர் பேஸ். இதில் H+ வந்து இந்த வாட்டரை எடுத்துக்குது. அப்போ இந்த சப்ஸ்டன்ஸ் H+ டொனேட் பண்ணுது, அதனால் இது வந்து ஆசிட். இப்போ வாட்டரை வந்து H+ எடுத்துக்குது, அப்போ வந்து பேஸ். அப்போ HCl வந்து ஆசிட்டு, இந்த இதில் வாட்டருங்கிறது பேஸ். ஏன்னா HCl வந்து H+ டொனேட் பண்ணுது. அப்போ டொனேட் பண்ணுறத H2 எடுத்துக்குது, அப்போ என்ன அக்செப்ட் பண்ணிக்குது, அப்போ வந்து இது பேஸ். அது இப்போ ஈக்குவேஷன் இப்படி மாறிடும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து அமோனியா. என்ன பார்க்குறேன்னா, இந்த ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஆசிட் டு பேஸ் கேன் பி ரெப்ரசன்டட். எப்படி ப்ரோட்டான் வந்து ஆசிட்லேருந்து பேஸுக்கு டொனேட் பண்ணி போகுது அப்படிங்கிறத நம்ம எழுதி காமிச்சிருக்கோம். when அமோனியா இஸ் dissolved in water. அமோனியானா NH3. இது வாட்டரில் கரையுது. வாட்டர் அமோனியா கரைஞ்சி ஃபார்வர்ட் பேக்வர்ட் ரேஷனில் அக்செப்ட் ஏ புரோட்டான் ஃப்ரம் ஏ வாட்டர். இந்த இடத்துல புரோட்டான் வந்து வாட்டரில் இருக்கிற H+ வந்து எங்கே வருது, NH3 எடுத்துக்குது. அப்போ NH3 எடுத்துக்கும்போது இது புரோட்டானை என்ன பண்ணுது, டொனேட் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல வாட்டர் என்னவா செயல்படுது, ஆசிட்டாக செயல்படுது. இது புரோட்டானை டொனேட் பண்ணுது. NH3 வந்து புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்குது. அப்போ இந்த இடத்துல பேஸாக செயல்படுது. அப்போ இந்த நல்லா கவனிங்க, வாட்டர் வந்து அந்த இடத்துல ஆசிடாக செயல்படுது. இங்கே HCl வாட்டர் சேர்த்தும் போது அந்த இடத்துல வந்து வாட்டர் வந்து பேஸாக செயல்படுது. அதே அமோனியா கூட வாட்டர் நம்ம வந்து சேர்த்தும் பொழுது இந்த இடத்துல வாட்டர் வந்து என்ன செயல்படுது, ஆசிட்டாக செயல்படுது. அப்போ இந்த இடத்துல இந்த H2 இருக்கிற H+ OH- இதுதான் வாட்டர். இந்த இடத்துல வந்து அமோனியா. இந்த புரோட்டானை வந்து இங்கே கொடுத்து NH3+, NH4+ மாறிடுச்சு. இன்னொன்று OH மாறி அப்போ இட் அக்செப்ட் ஏ புரோட்டான் ஃப்ரம் வாட்டரில் இருக்கிற புரோட்டானை வந்து NH3 எடுத்துக்கிட்டு NH4+ தாவும் OH- மாறிடுது. இன் கேஸ் ஆஃப் அமோனியா NH3 ஆக்ட் ஆஸ் அ பேஸ். அந்த இடத்துல NH3 வந்து பேஸு, வாட்டர் வந்து ஆசிடாக செயல்படுது. த ரியாக்ஷன் இஸ் ரெப்ரசன்டேட்டட். அப்போ வந்து எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து புரோட்டானை டொனேட் பண்ணுதோ அதுக்கு பேர் வந்து ஆசிட். எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்குதோ அதுக்கு வந்து பேஸ். அப்போ வாட்டர் வந்து ரெண்டாக செயல்படுது. என்னவா செயல்படுது, டூயல் கேரக்டராக செயல்படுது. ஒன்று ஆசிட் கேரக்டராகவும் செயல்படுது, ஒன்று பேஸ் கேரக்டராகவும் செயல்படுது. ஆசிட் கேரக்டராக செயல்படக்கூடியது வந்து எங்கன்னு கேட்டால் அமோனியா கூட வாட்டர் சேர்த்தும் போது அந்த இடத்துல வாட்டர் வந்து ஆசிட்டாக செயல்படுது. அதே HCl கூட வாட்டர் சேர்த்தும் போது அந்த இடத்துல வந்து வாட்டர் வந்து பேஸாக செயல்படுது. அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இப்போ எழுதி காமிச்சோம். Let us consider the reverse reaction in the following equilibrium. இதனுடைய ரிவர்ஸ் ரியாக்ஷன் நம்ம எழுதி பார்க்குறோம். நம்ம எப்படின்னு கேட்டால் HCl வாட்டர் ரெண்டு ஒன்று சேர்த்து H3O+, இன்னொன்று Cl- அப்படி கிடைக்குதா. இந்த இதை நல்லா கவனிங்க. இது புரோட்டான் டோனர், இது புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்குது, அதனால் இது ஆசிட்டு, இது வந்து பேஸ். இப்போ இது வந்து என்ன கேட்டால் புரோட்டான் டோனர் ஆசிட்டு, புரோட்டான் அக்செப்டட் பேஸ்.
இது வந்து புரோட்டானை வழங்குறதுனால இது ஆசிட்டு, புரோட்டானை வந்து இது ஏற்றுக்கிறதுனால இது வந்து பேஸ். இங்கே புரோட்டானை வழங்கி வந்து ஆசிட்டாக செயல்படுது, புரோட்டானை அக்செப்ட் பண்ணதுனால இது வந்து பேஸாக செயல்படுது. இப்போ இங்கே கவனிங்க, H3O plus donate a proton to Cl to form HCl. H3O plus ஆனது Cl மைனஸுக்கு ஒரு புரோட்டானை வழங்கி H3O plus வந்து Cl மைனஸுக்கு ஒரு புரோட்டானை வந்து வழங்கி எதை உருவாக்கும் அப்படின்னு கேட்டால் HCl உருவாக்கிடும். அப்போ H3O ப்ளஸ்லேருந்து ஒரு ப்ளஸ் வந்து Cl மைனஸுக்கு போய், அப்போ H ப்ளஸும் Cl மைனஸும் ஒன்று சேர்ந்து எதை உருவாக்கணும்? HCl உருவாக்கணும். அதாவது விளைபொருட்களும் அமிலம் காரங்களை செயல்படும். அதாவது விளைபொருட்களும் அமிலம் மற்றும் காரங்களாக செயல்படும். ப்ராடக்ட்டும் என்னவா செயல்படுது? The product also behave acid and base. The product தான் ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட்டும் என்னவா செயல்படுது? ஆசிட் பேஸாகவும் செயல்படுது. அப்போ இந்த இடத்துல ஒரு H ப்ளஸ் வந்து இங்கே கொடுத்து, அப்போ நம்ம வந்து என்னவா செயல்படுதுங்க, இது வந்து ஆசிட்டாகவும் இது வந்து பேஸாகவும் செயல்படுது. அப்போ ப்ராடக்ட்டும் என்னவா செயல்படுது? ஆசிட் பேஸாக செயல்படுது. In generally Lowry-Bronsted acid base reaction is represented. இதை நம்ம எப்படி வந்து எழுதலாம் அப்படின்னு கேட்டால், ஜென்ரலாக Lowry-Bronsted கான்செப்ட் இப்படி இதை வந்து ஆசிட் 1ன்னு எழுதிக்கிறோம் இந்த ஈக்குவேஷன்ஸ்லேயே. இதை ஆசிட் 1, இதை பேஸ் 2ன்னு எழுதிக்கிறோம். அது இந்த பக்கங்கிறத ஆசிட் 2, இதை வந்து பேஸ் 1ன்னு எழுதிக்கிறோம். The species that remains after the donation of proton is base 1 is called conjugated base. ஒரு புரோட்டானை வழங்கிய பிறகு எஞ்சி உள்ள பகுதி காரமாகும். இது பாருங்கள், the species that remain after the donation of proton is a base 1. ஒரு புரோட்டானை வழங்கிய பிறகு எஞ்சி உள்ள ஒரு பகுதி காரமாகும். எந்த ஒரு ஸ்பீசஸ் வந்து புரோட்டானை வழங்கிருச்சோ, புரோட்டானை வழங்கிய பிறகு எஞ்சி உள்ள ஒரு பகுதி காரமாகும். அது வந்து பேஸ் 1 அப்படின்றது. இஸ் கால்டு வந்து தி கான்ஜுகேட்டட் பேஸ். இதுக்கு பேர் தான் என்ன பண்ணுங்கன்னா இணைக்காரம் என்று அழைக்கிறாங்க. இது வந்து பிரான்ஸ்டட் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். த கான்ஜுகேட்டட் பேஸ் ஆஃப் பிரான்ஸ்டட் ஆசிட். இது வந்து இணைக்காரத்தினுடைய பிரான்ஸ்டட் அமிலத்தினுடைய இணைக்காரம் அப்படின்னு சொல்லலாம். In other words, the chemical species that are different only by proton are called conjugated acid base. அப்போ நம்ம அதை என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், ஒரு புரோட்டான் மட்டும் வேறுபடும் வேதிக்கூறுகள் இணை அமில கார இரட்டைகள். ஒரு புரோட்டான் மட்டும் வேறுபடும் வேதிக்கூறுகளுக்கு பேர் ஒரு புரோட்டானால் மட்டும் வேறுபடக்கூடிய வேதி வினைக்கூறு ஆசிட் பேஸ் பேர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு புரோட்டானால் மட்டுமே வேறுபடக்கூடிய அதுக்கு பேர் தான் பண்ணிக்கிட்டா கான்ஜுகேட்டட் ஆசிட் பேஸ் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், HCl வாட்டர், இது ஒரு புரோட்டானை கொடுத்துருச்சு. அப்போ மீதி இருக்கிற எஞ்சில் ஒரு பகுதி இருக்குதா, இந்த HCl வந்து H ப்ளஸ் கொடுத்துருச்சு. இந்த Cl இருக்குதா, மீதி இந்த Cl தானே இருக்கும். அப்போ இந்த Cl வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், அந்த Clக்கு பேர் வந்து புரோட்டான் அக்செப்டட் பேஸ். இதுக்கு வந்து என்னென்னா பேஸுன்னு சொல்கிறோம். இந்த பேஸு தான் நம்ம வந்து பேஸ் 1ன்னு சொல்கிறோம். இந்த Cl மைனஸ் நம்ம பேஸ் 1ன்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த பேஸ் 1 நம்ம எது கூட நம்ம வந்து பேர் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், எது கூட பேர் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க பாருங்கள், இது ஆசிட்டு, இது பேஸ். அப்போ இந்த ஆசிட்டோடைய பேஸ் எதுன்னு கேட்டினா, இணை எதுன்னு கேட்டிங்கன்னா இது.
ஓகேவா? அதுதான் the species that remain after the donation proton is base 1. இந்த ஸ்பீசஸ் வந்து புரோட்டானை டொனேட் பண்ண பின்னாடி சிஎல் மட்டும்தான் இருக்கும். அப்போ அதுக்கு பேர் என்ன கேட்டால் பேஸ் 1. அப்போ இதுக்கு பேர் என்னென்னா காஞ்சுகேட்டட் பேஸ் ஆஃப் த புரோட்டானட் ஆசிட் 1. அப்போ பிரான்ஸ்டு அமிலம் 1 இணைக்காரமாக நடக்கிறது. இதில் ஒரே ஒரு புரோட்டான்கள் மட்டுமே வேறுபடும். இதில் ஒரு புரோட்டான்ஸ் மட்டும்தான் வேறுபடுது. அதில் இந்த ஹச்சிசிஎல்லில் இந்த சிஎலுக்கும் இந்த இடத்துல என்ன மட்டும் வேறுபடுது? இங்கேயும் சிஎல் இருக்குது, இங்கேயும் சிஎல் இருக்குது. அப்போ இதில் என்ன மட்டும்தான் வேறுபடுது? ஹச்சு மட்டும்தான் வேறுபடுது. அப்படி அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு கேட்டால் காஞ்சுகேட்டட் ஆசிட் பேஸ் பேர். காஞ்சுகேட்டட் ஆசிட்டு இது பேஸ், இது காஞ்சுகேட்டட் ஆசிட்டு இது காஞ்சுகேட்டட் பேஸ். அதனால் வந்து இது காஞ்சுகேட்டட் ஆசிட் பேஸ் பேர்ஸ்ன்னு சொல்கிறோம். இதனுடைய இணை. அப்போ இந்த ஆசிட்டோடைய பேஸ் வந்து இணை எதுன்னு கேட்டால் இதுதான் காஞ்சுகேட்டட் ஆசிட் பேஸ் பேர். அப்போ வந்து இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் காஞ்சுகேட்டட் ஆசிட் பேஸ் பேர். ஓகே, அப்போ இதனுடைய ஆசிட், இந்த காஞ்சுகேட்டட் ஆசிட்டோடைய பேஸ் பேர்னால் இது. அதேமாரி இது என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு புரோட்டானை வந்து இங்கே கொடுத்துட்டு இது ஒரு என்ன பண்ண அப்படின்னா அந்த புரோட்டானை வந்து வாங்கிச்சா, இந்த புரோட்டானை வாங்கிட்டு இது இப்படி மாறிடுது. அப்போ இதனுடைய ஆசிட்டோடைய பேஸ் பேர் தான் இது. அப்போ இது என்ன பண்ணுது? ஒரு புரோட்டானுங்கிறது வாங்கிட்டு இப்படி மாறிடுது. அப்போ இது பேஸாக செயல்படும். இது புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்குதா? அப்போ இது பேஸாக செயல்படும். பேஸாக செயல்பட்டு என்னவா மாறுது? இது வந்து ஆசிட்டாக மாறுது. அப்போ இந்த பேஸோட ஆசிட் எதுன்னு கேட்டால் அப்போ இதுதான் 2 பேரு. அப்போ இது காஞ்சுகேட்டட் ஆசிட் பேஸ் பேர். அப்போ வந்து ஒரு ரியாக்ஷனில் வந்து 2 காஞ்சுகேட்டட் ஆசிட் பேஸ் பேர் இருக்கும். HCl and Cl minus, H2O and H3O plus are 2 conjugated acid base pair. இந்த இடத்துல HCl Cl மைனஸும் மற்றும் H2O and H3O ப்ளஸும் ஆறு 2 conjugated acid base pair. ரெண்டுமே வந்து ஆசிட் பேஸ் பேர், காஞ்சுகேட்டட் ஆசிட் பேஸ் பேர், இணை அமிலக்கார இரட்டைகளாகும். The Cl minus is the conjugated base of the acid HCl. இந்த Cl minus உடைய இந்த இடத்துல Cl minus அப்படிங்கிறது Cl minus அப்படிங்கிறது HCl ஆசிட்டோடைய காஞ்சுகேட்டட் பேஸ். Cl மைனஸுங்கிறது the conjugated base of the acid HCl. அப்போ நம்ம முன்னாடி இதனுடைய பேஸ் பேர் இது. அதேமாரி the HCl is conjugated acid of அல்லது HCl conjugated acid Cl அப்படி கூட சொல்லலாம். சிமிலர் அதே போல் H3O plus is conjugated the conjugated acid of the H2O. இதே போல் H3O plus என்பது H2Oவினுடைய இணை அமிலமாகும். H3O plus உடைய காஞ்சுகேட்டட் ஆசிட் வந்து H2O. லிமிட்டேஷன் ஆஃப் லவ்ரி-பிரான்ஸ்டட் தேரி. லவ்ரி-பிரான்ஸ்டட் கான்செப்ட் படி என்ன அப்படின்னா குறைபாடு அப்படின்னா BF3 boron trifluoride, aluminum trichloride, etc. that donate proton don't donate proton are known to base as
to noun behave as acid. The substance like BF3, AlCl3 போன்ற புரோட்டானை வழங்க இயலாத சேர்மங்களும் அமிலங்கள் போல் செயல்படுவது இந்த கொள்கை வந்து செயல்பட முடியல. இதுவும் புரோட்டானை வழங்குது. இது புரோட்டானை வழங்க இயலாத சேர்மங்களும் புரோட்டான் வந்து இது வழங்கு. ஆனால் இந்த புரோட்டானை வழங்க இயலாத சேர்மங்களும் ஆசிட் போல் செயல்படும். அப்போ இது வந்து புரோட்டானை வந்து டோன்ட் டொனேட் புரோட்டான், இது புரோட்டானை வழங்கலை. இது BF3 அப்படின்னா இது புரோட்டானே இல்லை, இது புரோட்டானை டொனேட் பண்ணலை. ஆனால் இது என்ன செயல்படுது, ஆசிட்டாக செயல்படுது. AlCl3யும் புரோட்டானை டொனேட் பண்ணலை, ஆனால் இது என்னவோ செயல்படுது, ஆசிட்டாக செயல்படுது. ஏன் இது இந்த ஆசிட்டாக செயல்படுது அப்படிங்கிறத பற்றி இந்த லவ்லி பிரான்சர் தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்போ BF3யும் AlCl3யும் புரோட்டானை டொனேட் பண்ணலை, ஆனால் வந்து இது என்ன செயல்படுது, ஆசிட்டாக செயல்படுது. இந்தமாரி ஆசிட் வந்து லூயிஸ் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ செல்ஃபில் கொஸ்டினில் பாருங்கள். இந்த கொஸ்டினில் வந்து சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் எழுதி நம்ம வந்து வாட்டரை கூட ஆட் பண்ணும்போது இதில் எது கான்ஜுகேட்டட் ஆசிட் பேஸ் பேஸ் அப்படிங்கிறத எழுதிப்பாரு. 3 காம்பவுண்டு, இது கூட வாட்டர் சேர்த்தணும், இது கூட வாட்டர் சேர்த்தணும், இது கூட வாட்டர் சேர்த்தும் போது அது என்னவா பிரியுது, அது எப்படி பிரிஞ்சு அதில் கான்ஜுகேட்டட் ஆசிட் பேஸ் பேஸ் அப்படிங்கிறத எழுதிப்பாங்க. இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். லூயிஸ் கான்செப்ட் படி in 1923 Gilbert N. Lewis proposed a more generalized concept of acid base. 1923ஆம் ஆண்டு கில்பர்ட் N. லூயிஸ் என்பவர் ஆசிட் பேஸ் பற்றி மிக பொதுவான ஒரு கொள்கையை முன்மொழிந்தாங்க. He considered the electron pair to define a species and acid or base. அதாவது இவர் எலக்ட்ரானுடைய பேர்னா எலக்ட்ரான் இரட்டையை வச்சு சொல்லியிருக்காங்க. ஒரு காம்பவுண்டில் அமிலம் அல்லது காரமிலம் வரையறுத்தார். அதாவது அக்கார்டிங் டு ஹிம் an acid is a species that accept a electron pair while base is a species that donated electrons pair. அப்போ அவரோட கான்செப்ட் என்னென்னு கேட்டால், ஒரு ஆசிட்டுங்கிறது எலக்ட்ரான் பேரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா அது வந்து என்ன கேட்டால் ஆசிட்டு. அதே எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணிச்சுன்னா அது வந்து பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தமாரி ஆசிட் பேஸ் பேர் என்னென்னு கேட்டால் லூயிஸ் ஆசிட்டு, லூயிஸ் பேஸ். இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு எலக்ட்ரான் பேரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா அது வந்து ஆசிட்டு. எலக்ட்ரான் பேரை வந்து டொனேட் பண்ணிச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸுக்கு வந்து பேஸு. அப்போ எலக்ட்ரான் பேரை வந்து எது அக்செப்ட் பண்ணிக்குதோ அதுக்கு பேர் லூயிஸ் ஆசிட்டு. எலக்ட்ரான் பேரை எது டொனேட் பண்ணுதோ அதுக்கு பேர் லூயிஸ் பேஸ். எலக்ட்ரான் பேர்னா ஒரு ஆட்டத்தின் மீது 2 எலக்ட்ரான் மேலே புள்ளியாக வச்சுருப்பான், அதான் எலக்ட்ரான் பேர். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அக்கார்டிங் டு ஹிம் an acid is a species that accept electron pair while the base is a species that donated electron pair. We call such species Lewis acid and Lewis base. இதான் வந்து லூயிஸ் ஆசிட் அண்ட் லூயிஸ் பேஸ் சொல்கிறாங்க. லூயிஸ் ஆசிட் இஸ் எ பாசிட்டிவ் அயான்ஸ் இன் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ஸ் மாலிகுல். லூயிஸ் ஆசிட்டுங்கிறது வந்து பாசிட்டிவ் அயான்ஸாக இருக்கும் அங்கே, அல்லது வந்து அந்த இடத்துல எலக்ட்ரான் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ லூயிஸ் ஆசிட்டுங்கிறது வந்து அது எலக்ட்ரான் வந்து பாசிட்டிவ், அந்த இதில் வந்து என்ன பண்ணோம், அந்த அயன்ஸ் பாசிட்டிவாக இருக்கும், அந்த இடத்துல எலக்ட்ரான் வந்து கம்மியாக இருக்கும். லூயிஸ் பேஸுங்கிறது என்னென்னு கேட்டால் அது ஆனயான்ஸாக இருக்கும். ஆனயான்ஸ்னால் மைனஸில் சார்ஜில் இருக்கும், அல்லது நியூட்ரல் மாலிகுல்ஸாக இருக்கலாம். அது வந்து என்ன கேட்டால் அட்லீஸ்ட் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை வச்சுருக்கும். அப்போ லூயிஸ் ஆசிட்னு இருக்கும் பாசிட்டிவ் அயன்ஸாக இருக்கும், எலக்ட்ரான் டிஃபிஷியன்ஸ் மாலிகுல்ஸாக இருக்கும். லூயிஸ் பேஸ் அப்படின்னா அது கேட்டால் ஆனயான்ஸாக இருக்கும். ஆனயான்ஸ்னால் மேலே வந்து நெகட்டிவ் சார்ஜில் இருக்கும், அல்லது நியூட்ரல் மாலிகுல்ஸ் நடுநிலை மூலப்பொருளாக இருக்கும், நியூட்ரல் மாலிகுல்ஸாக இருக்கலாம், அல்லது அட்லீஸ்ட் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை வச்சுருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது லூயிஸ் ஆசிட் அண்ட் லூயிஸ் பேஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது போரான் ட்ரைஃப்ளோரைட் BF3. அமோனியா, இந்த அமோனியா மேலே நைட்ரஜன் மீது மீது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வச்சுருக்கும். இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை இந்த BF3க்கு வந்து கொடுக்கும். அப்போ இது வந்து
BF3 வந்து இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்குது. அப்போ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை எது அக்செப்ட் பண்ணுதோ அது வந்து லூயிஸ் ஆசிட். எது வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணுதோ அது வந்து கேட்டால் லூயிஸ் பேஸ். இப்போ BF3 என்னவா செயல்படுது, லூயிஸ் ஆசிட். NH3 என்னவா செயல்படுது, லூயிஸ் பேஸாக செயல்படுது. அப்போ இங்கே பாருங்கள் இந்த டயக்ராம் படி இந்த NH3 இருக்கிற N மீது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை வந்து BF3 இருக்கிற அந்த போரானுக்கு வந்து கொடுத்து என்ன பண்ணுது, ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இப்படி என்ன சார் இப்படி கோடு வந்து இப்படி போய் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இந்த BF3ல இந்த 3 F இருக்குதா, அந்த 3 Fல ஒரு F வந்து அதனுடைய இப்போ நார்மல் லைனில் போட்டிருந்தாங்கன்னா அது பிளேன்லேயே இருக்குதுன்னு அர்த்தம். பிளேன்னா அந்த தளத்துலேயே இருக்குதுன்னு அர்த்தம். இந்த F வந்து இப்படி டார்க் லைனில் F போட்டிருக்காங்களா, அது வந்து மேல் நோக்கி இருக்குதுன்னு அர்த்தம். இன்னொன்று வந்து டாட்டல் லைனில் போட்டிருக்காங்களா, அது வந்து கீழ் நோக்கி இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு புக்குன்னு வச்சுங்களேன், இந்த புக்கில் B இருக்குதுன்னு வச்சுக்க, அந்த புக்கினுடைய அந்த பேப்பர்லேயே என்ன இருக்குது, F இருக்குது. இந்த புக்குக்கு மேல் நோக்கி என்ன இருக்குது அப்படின்னா இன்னொரு F இருக்குது. அந்த புக்கு கீழ் நோக்கி இன்னொரு F இருக்குது, அது டாட்டல் லைன். அப்போ டாட்டல் லைன்னா என்ன, டார்க் லைன்னா என்ன, நார்மல் லைன்னா என்னன்னு தெரிஞ்சு. அதேமாரி ஹச் அதேமாரி தான் 3 ஹச்சில் ஒரு ஹச்சு கீழ் நோக்கி இருக்குது, ஒரு ஹச்சு மேல் நோக்கி இருக்குது, ஒரு ஹச்சு அந்த பிளேனில் பேப்பர்லேயே அந்த தளத்துலேயே இருக்குது. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த போரானுக்கு கொடுத்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுது, அடெக்ட் ஆகிடுது. அப்போ எலக்ட்ரான் டெஃபிஷியன்ஸுங்கிறது லூயிஸ் ஆசிட், எலக்ட்ரான் டோனருங்கிறது லூயிஸ் பேஸாக செயல்படுது. போரான் ஆஸ் எ வேக்கன்ட் 2p ஆர்பிட்டால். இந்த இடத்துல போரான் அப்படிங்கிறது இருக்கிறதுல மிடில் அது வந்து 2p ஆர்பிட்டால வேக்கண்டாக வச்சுருக்கு. 2p ஆர்பிட்டால்ஸை வேக்கண்டாக வச்சுருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் போரான் அட்டாமிக் நம்பர் 5, 1s2 2s2 2p1. இங்கே பாருங்கள் 2p1ல் 3 பாக்ஸில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல 2 ஆர்பிட்டால் வேக்கண்டாக இருக்குது. அப்போ 2p ஆர்பிட்டால் வேக்கண்டாக இருக்குது. டு அக்செப்ட் ஏ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் 2 புள்ளிக்கிற எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. டொனேட்டட் பை அமோனியா டொனேட் பண்ணுதா, அது வாங்கிக்குது. அப்போ டு ஃபார்ம் ஏ நியூ கோஆர்டினேட்டட் கோலன் பாண்ட். அப்போ இந்த பாண்டுக்கு பேர் என்ன கேட்டால், இந்த போரான் வேக்கண்டாக 2p ஆர்பிட்டால் வச்சுருக்குது. இந்த நைட்ரஜன் அமோனியாவில் இருக்கிற அந்த நைட்ரஜன் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை வந்து இது கொடுக்குது. அப்போ இந்த வேக்கண்ட் p ஆர்பிட்டால்ஸ் அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அந்த பாண்டுக்கு பேர் தான் கோஆர்டினேட்டட் கோலன் பாண்ட், ஈத்தல் சகப்பிணைப்பு உருவாக்குது. வி ஆல்ரெடி லேர்ன் தட் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். இது ஏற்கனவே நம்ம என்ன பண்ணாங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் பார்த்துருப்போம், 5th லெசனில் பார்த்துருப்போம். The ligand act as a Lewis base. The center metal atoms are ions and accept a pair of electrons. The ligand becomes a Lewis acid. இப்போ நம்ம அந்த 5th லெசனில் பார்த்துருப்போம். நம்ம ஒரு சென்டர் மெட்டல் ஆட்டம் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு Cu இருக்குது, இங்கே NH3 வந்து 6 டைம் இருக்குது. இது கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். இது சென்டர் மெட்டல் ஆட்டம், இது வந்து லிகாண்டு. இந்த லிகாண்டில் NH3 மீது N மீது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குமா, இது வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் Cu மிடில் வச்சு சென்ட்ரல் மெட்டல் வச்சுட்டு இங்கே ஒரு NH3லேருந்து இங்கே 2 எலக்ட்ரான் லோன் பேர். அதேமாரி இது வந்து ஒரு லோன் பேர் கொடுத்து பாண்டு, இது ஒரு NH3 கொடுத்து ஒரு பாண்டு, இது ஒரு NH3 கொடுத்து பாண்டு, இது ஒரு NH3 கொடுத்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இங்கே ஒரு NH3 கொடுத்து லோன் பேர் எடுத்தோம்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுன்னா NH3 கொடுத்து ஒரு பாண்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், ஒவ்வொரு NH3 இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானும் சென்டர் மெட்டல் ஆட்டத்துக்கு எலக்ட்ரானை கொடுத்து பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ இது வந்து என்ன பண்ணுன்னா லூயிஸ் ஆசிட்டாக செயல்படுது. ஏன்னா எலக்ட்ரானை லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுது. அப்போ லூயிஸ் ஆசிட்டு இந்த NH3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை கொடுக்குது. அப்போ இந்த லூயிஸ் பேஸாக செயல்படுது. அதேமாரி தான் இங்கே என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் BF3ல் போரான் வந்து மிடில் இருக்குது. இங்கே NH3லேருந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை இந்த போரானுக்கு கொடுத்து இது வந்து
சென்ட்ரல் மார்டல் ஆட்டம், இது வந்து லிகாண்டு. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இது வந்து லூயிஸ் பேஸு, இது லூயிஸ் ஆசிட்டாக செயல்படுது. அப்போ இது லிகண்டாக செயல்படுது, போரான் வந்து லூயிஸ் ஆசிட்டாக செயல்படுது. இப்போ the ligand act as a Lewis base, the center metal atom or ion accept a pair of electron, the Lewis acid. இந்த லிகாண்ட் இந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னா, லிகாண்ட் இருக்கிற வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை வந்து இந்த லூயிஸ் ஆசிட் எடுத்ததுனால லூயிஸ் ஆசிட்டாக செயல்படுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ லூயிஸ் ஆசிட்டுக்கும் லூயிஸ் பேஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பிட்வீன், இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லூயிஸ் ஆசிட் அண்ட் லூயிஸ் பேஸ்னா என்ன? லூயிஸ் ஆசிட்னா என்ன இருக்கும்? எலக்ட்ரான் வந்து டிஃபிஷியன்ஸாக மாலிக்யூல்ஸாக இருக்கும், எலக்ட்ரான் குறைபாடு உள்ள சேர்மமாக இருக்கும். அப்போ BF3, AL3, BF2 இது எல்லாமே என்ன செயல்படுது? எலக்ட்ரான் வந்து கம்மியாக இருக்கும். எலக்ட்ரான் கம்மியாக உள்ள ஒரு மாலிக்யூல்ஸ்க்கு எடுத்துக்காட்டு இதெல்லாம் சொல்லலாம். அப்போ இதெல்லாம் லூயிஸ் ஆசிட். லூயிஸ் பேஸில் என்ன பண்ணோம்? இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒன் ஆர் மோர் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வச்சுருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, NH3 வந்து ஒரே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வச்சுருக்குது. வாட்டர் பார்த்தீங்கன்னா, வாட்டரில் HOH எழுதலாமா? இங்கே ஒரு லோன் பேர், இங்கே ஒரு லோன் பேர். அப்போ இது ஒரு லோன் பேர், இங்கே அப்போ ஒன் ஆர் மோர் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வச்சுருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒரு லோன் பேர் கூட வச்சுருக்கலாம், அல்லது ஒன் ஆர் மோர் லோன் பேர் கூட வச்சுருக்கலாம். அப்போ இந்த இதில் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், லோன் பேர் அதிகமாக இருக்கிறதுனால வந்து என்ன கேட்டால் லூயிஸ் பேஸாக செயல்படுது. அப்போ NH3, H2O, ROH, ROR, RNH2 இதெல்லாமே வந்து லூயிஸ் பேஸாக செயல்படுது. ஆல் மெட்டல் அயன்ஸ் எது எது? சென்டர் மெட்டல் ஆட்டம் Fe2+, Fe3+, Cr3+, Cu2+. இதெல்லாம் சென்டர் மெட்டல் ஆட்டத்தில் அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் மிடில் இருக்குமோ அதை வந்து லூயிஸ் ஆசிட்டாக செயல்படுச்சு. அதேமாரி ஆல் ஆனியன்ஸ்னால் எது எது? மேலே மைனஸ் சார்ஜ் இருக்குமா அது எல்லாமே வந்து, இதெல்லாமே எலக்ட்ரான் வந்து ஒரு பாண்டில் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். The molecules that contain a pair of polar double bond இருக்குது எல்லாமே வந்து லூயிஸ் ஆசிட். காலையில் இந்த ஆல் ஆனியன்ஸ் எல்லாமே மேலே வந்து மைனஸ் சார்ஜ் எல்லாருமே வந்து லூயிஸ் பேஸாக செயல்படுது. மாலிகுல்ஸ் செட் கண்டெய்னிங் போலார் டபுள் பாண்டு முனைவற்ற இரட்டை பிணைப்பை கொண்டிருக்கும். போலார் டபுள் பாண்டை கொண்டிருக்க எல்லாத்துக்குமே வந்து என்ன கேட்டால் லூயிஸ் ஆசிட்டாக செயல்படுது. டபுள் பாண்ட் ஓ போலார் டபுள் பாண்டு கொண்டிருக்கும். இங்கே ஒரு டபுள் பாண்டு போலார் டபுள் பாண்டை கொண்டு இருக்க எல்லாத்துக்குமே என்ன கேட்டால் C டபுள் பாண்ட் ஓ இது எல்லாமே போலார் டபுள் பாண்ட்ஸ். SO2, CO2, SO3 இது எல்லாமே வந்து போலார் டபுள் பாண்டை கொண்டிருக்குது. முனைவுற்ற இரட்டை பிணைப்பை கொண்டிருக்கும் மூலக்கூறுகள் எல்லாமே வந்து கேட்டால் லூயிஸ் ஆசிட்டாக செயல்படுது. The molecules that contain கார்பன் மல்டி பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2, CH டபுள் பாண்ட் CH இந்தமாரி வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள் பாண்டோ அல்லது ட்ரிபிள் பாண்டோ மல்டி பாண்ட் வச்சுருக்க காம்பவுண்ட் எல்லாமே வந்து என்ன கேட்டால் லூயிஸ் பேஸாக செயல்படுது. Molecules in which the central atom can expand its octet due to the availability of empty d orbital. காலியான d ஆர்பிட்டாலை கொண்டிருப்பதால் தன்னுடைய ஆக்டக் அதாவது எண்மத்தை வந்து நீட்டிக்கொள்ளும் மைய அணுவை பெற்றுள்ள மூலக்கூறுகள். சென்ட்ரல் மார்டல் ஆட்டம் வந்து எம்டிஆர் டி ஆர்பிட்டாலில் வச்சுருக்கோம். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா அதனுடைய ஆக்டக்கு வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கும். அப்படிங்கிற மாலிகுல்ஸ் எல்லாமே என்ன கேட்டால் லூயிஸ் வந்து ஆசிட்டாக செயல்படுது. SiF4, SF4, FeCl3 இது எல்லாமே லூயிஸ் ஆசிட்டாக செயல்படுது.
மிடில் சென்டர் மார்ட்டில் ஆட்டம் டி ஆர்பிட்டால்ஸ் இருக்குதுன்னா அந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ் தான். டி பிளாக் எலமெண்ட்ஸில் டி ஆர்பிட்டால் வந்து எம்டியாக இருக்கும் அவங்க சென்டர் மார்ட்டில் ஆட்டத்துக்கு. அதனுடைய வந்து ஆக்டெக் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கும். எக்ஸ்பேண்ட்னா விரிவடைஞ்சிக்கும். அந்தமாரி சென்டர் மார்ட்டில் ஆட்டப்பட்ட மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து கேட்டால் லூயிஸ் ஆசிட்டாக செயல்படும். ஆல் மெட்டல் ஆக்சைடு, அனைத்து மெட்டல் ஆக்சைடுமே என்னவா செயல்படும் அப்படின்னு கேட்டால் அனைத்து உலோக ஆக்சைடுகள் அனைத்துமே என்ன பண்ணுங்கன்னா லூயிஸ் பேஸாக செயல்படும். அதுக்கு அடுத்தது கார்போனியம் அயான்ஸ்னால் கார்பன் மீது ப்ளஸ் சார்ஜ் இருக்கணும். அவள் ப்ளஸ் சார்ஜ் உள்ள காம்பவுண்ட் எல்லாமே வந்துங்கன்னா லூயிஸ் ஆசிட்டு. கார்பன் ஆனியான்ஸ்னால் கார்பன் மீது மைனஸ் சார்ஜ் இருக்கும். அந்த காம்பவுண்ட் எல்லாமே என்ன கேட்டால் லூயிஸ் பேஸாக செயல்படுது. அப்போ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லூயிஸ் ஆசிட்டுக்கும் லூயிஸ் பேஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பிட்வீன். இந்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். லூயிஸ் ஆசிட் அண்ட் லூயிஸ் பேஸ் ஃபாலோயிங் த எக்ஸாம். Cr3+ 6 டைம் வாட்டர் கூட சேர்ந்து ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து வாட்டர், இது வந்து சென்டர் மார்ட்டில் ஆட்டம். சென்டர் மார்ட்டில் ஆட்டம் Cr3+, H2ங்கிறது லிகாண்டு. In hydration of ion, each 6 water molecule donate a pair of electrons to Cr3+. Cr3+க்கு அந்த 6 வாட்டர் மாலிகுல்ஸ் லோன் பர் எலக்ட்ரானை வந்து கொடுத்து பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஹெக்ஸா அக்வா குரோமியம் 3 அயான்ஸ் அப்படிங்கிற ஃபார்ம் ஆகும். அப்போ அதில் வந்து லூயிஸ் ஆசிட் எதுன்னு கேட்டால் Cr3+. Cr3+ மிடில் இருக்கும். வாட்டரில் இருக்கிற அந்த ஓமுக்கு லோன் பர் எலக்ட்ரான், இந்த வாட்டரில் இருக்கிற லோன் பர் எலக்ட்ரான் வந்து Cr கொடுத்து பாண்ட் ஃபார்ம் ஆகும். அதேமாரி 6 டைமும் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இப்படி வந்து 6 டைம் பாண்ட் ஃபார்ம் ஆகி நமக்கு வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஆகும். அப்போ இது வந்து இந்த லூயிஸ் ஆசிட்டு இந்த வாட்டருங்கிறதுல வந்து லூயிஸ் பேஸாக செயல்படுது அப்படின்னு. அப்போ இதுவும் ஒரு 2 மார்க் 3 மார்க் கொஸ்டினில் கேட்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து இதில் இது லூயிஸ் ஆசிட்டு எது லூயிஸ் பேஸ் அப்படிங்கிறத நீங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ணி இதுக்கான ஆன்சரை வந்து சென்ட் பண்ணி அனுப்புங்க. இது வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இது ஒரு டெஸ்ட்டுக்கு எடுத்துங்க. 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின். இது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 3 மார்க் கொஸ்டின். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இந்த இடத்துல லூயிஸ் கான்செப்ட் எப்படி, ஆசிட் அண்ட் பேஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டால் இதுதான் ஆன்சரு. இது வரைக்கும் எழுதிட்டு அந்த எக்ஸாம்பிள் எழுதுங்க. இதுலேருந்து வரைக்கும் எழுதிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் எழுதுங்க. இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ். இது 2 மார்க் கொஸ்டின். லவ்ரி-பெர்னான் லிமிட்டேஷன். அதுக்கு அடுத்தது அதே ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு அதோடைய கான்ஜுகேட்டட் ஆசிட் பேஸ் பேர் எழுத சொல்லுவான். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். லவ்ரி-பெர்னான் தேரி படி ப்ரோட்டான் தேரிங்கிற கேட்கலாம். அப்போ ஆசிட் பேஸ் பேஸ் அப்படின்னு எடுத்தாங்கன்னா இதில் வந்து எழுதிக்கிங்க. அக்கார்டிங் டு தேரியிலேருந்து இது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று எழுதுங்க. ஆசிடுக்குன்னு ஒன்று பேஸ்க்கான தேரி எழுதுங்க. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். இது ரெண்டு வந்து 3 மார்க், இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு 3 மார்க். ரெண்டு கொடுத்துட்டு ஆசிட் பேஸாக கண்டுபிடி அப்படின்னு கேட்பாங்க. இந்த லிமிட்டேஷன் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். அர்கினிஸ் கான்செப்ட் படி ஆசிட் பேஸ் அப்படின்னா என்ன, அதுக்கான வந்து ஆசிடுக்கான எக்ஸாம்பிள், கீழே வந்து பேஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து இங்கே இருக்கும். அதை வந்து 2 மார்க் 3 மார்க்கில் எழுதி அனுப்புங்க. அப்புறம் பொதுவாக வந்து ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன அப்படிங்கிறத பொதுவான கிளாசிக் கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. ஆசிட்னா வந்து எப்படி இருக்கும், சோர்ஸாக இருக்கும், புளிப்பு சுவையாக இருக்கும், ப்ளூ லிட்மஸை லெட்டர்ஸ்மாக மாற்றும், மெட்டல் கூட சேர்த்தும்போது ஹைட்ரஜன் கேஸை வெளியிடும். பேஸ் அப்படின்னா பெட்டர்ஸ் ஆர்மெண்ட்ஸ் இருக்கும், ரெட் லிட்மஸ் பேப்பரை ப்ளூ லிட்மஸாக பார்க்கும் மாற்றும், அதை வந்து என்ன பேஸ் அப்படிங்கிறத எழுதிட்டு இது வந்து ஒரு 2 மார்க்காக 3 மார்க்காக அதை கன்சிடர் பண்ணி எழுதிக்கிங்க. இதான் வந்து ஹோம் ஒர்க்கு. புக்கு வாங்காத ஸ்டூடெண்ட்ஸு போய் புக்கு வாங்கிட்டு ஹோம் ஒர்க் வந்து நல்லா படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரை வந்து சென்ட் பண்ணி அனுப்புங்க. ஓகே, டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. மீதி வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. சமயம்